திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு பிரம்மாண்டமாக இன்று நடைபெறவுள்ளது. அதன் சிறப்பம்சங்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்பில் திமுக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. மதுரையில் பொதுக்குழு கூட்டம், கரூரில் முப்பெரும் விழா, திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு என தனது படைபலத்தை தொடர்ந்து பறைசாற்றி வருகிறது. இளம் வாக்காளர்களை குறிவைத்து திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல மாநாட்டை நடத்திய திமுக அடுத்த கட்டமாக மகளிரை மையப்படுத்தி வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். 13 கழக மாவட்டங்கள், 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 1.5 லட்சம் பேர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். ஒன்றரை லட்சம் மகளிருக்கும் மாவட்டம் வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தேவைப்படின் நாப்கின் வழங்கவும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. 350 மொபைல் கழிவறைகள், மினி கிளினிக், தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 3 வேளை உணவு, தடையற்ற தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 150 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறவுள்ள மாநாட்டில் 4000 வாகனங்களை நிறுத்துவதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிர் மாநாட்டில் பறை இசை, சிலம்பம், வான வேடிக்கைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் அணிவகுப்புடன் விழா மேடைக்கு அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி என திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மாநாட்டு திடல் முழுவதும் விளம்பர பதாகைகளாக வைக்கப்பட்டுள்ளன. திராவிட இயக்கத்தால் தலைநிமிர்ந்து வெற்றி நடை போடும் போராட்ட வரலாற்றையும் வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பல்லடத்தில் நடைபெறும் மாநாடு சொல்லும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக அரசின் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் நடைபெறும் இந்த மாநாட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.